சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை அழிப்பது கஷ்டங்கள் இல்ல மக்களே, நம்மை சுகமாக வைத்திருக்கும் சில சௌகரியங்கள் தான். வெளியிலிருந்து பார்க்கும்போது சில வாழ்க்கைகள் மிகவும் அமைதியாக தெரியும், ஆனால் உள்ளுக்குள் அவை மெதுவாக ஆன்மாவை அழித்துக் கொண்டிருக்கலாம். அது உணர்த்தும் ஒரு சிறிய கதை. ஒரு எலி ஒரு அரிசி ஜாடிக்குள் திடீரென்று விழுந்தது. முதலில் அது மிகவும் பயந்தது, ஆனால் சிறிது நேரத்தில் அதன் பயம் மகிழ்ச்சியாக மாறியது. ஏனெனில் அந்த ஜாடி முழுவதும் அரிசி நிரம்பி இருந்தது. இனிமேல் உணவுக்காக அலைந்து திரிய வேண்டியதில்லை, வாழ்க்கை நன்றாக அமைந்துவிட்டது என்று அது நினைத்தது. மேலே ஜாடியின் மூடியும் திறந்தே இருந்தது. எப்போது வேண்டுமானாலும் குதித்து வெளியே வரலாம். ஆனால் அது வெளியே வர முயற்சி செய்யவில்லை. ஏன் தெரியுமா? அதற்கு அந்த ஜாடிக்குள் கிடைத்த சௌகரியம் மிகவும் பிடித்திருந்தது. நாட்கள் செல்ல செல்ல அந்த ஜாடியில் இருந்த அரிசி மெதுவாக குறைய ஆரம்பித்தது. இப்போது வெளியே வர வேண்டுமென்றால் முன்பை விட அதிகமாக குதிக்க வேண்டும். ஆனால் அதற்குள் மிகவும் தாமதமாகிவிட்டது. ஒரு நாள் கடைசி அரிசி தானியமும் முடிந்துவிட்டது. இப்போது அதற்கு உணவும் இல்லை, வெளியே வர சக்தியும் இல்லை. மேலே தெரிந்த அந்த சிறிய வெளிச்சத்தை பார்த்து கொண்டே அது தனது முடிவுக்காக காத்திருந்தது. இப்போது கொஞ்சம் ஆன்மீகமாக சிந்தித்து பாருங்கள் மக்களே. அந்த எலி போலதான் பல மனிதர்களின் வாழ்க்கையும் இருக்கிறது. இறைவன் இந்த பிறவியை கொடுத்தது சம்பாதிக்க மட்டும் அல்ல, சாப்பிட்டு உறங்க மட்டும் அல்ல, தன்னை அறியவும் அன்பை பகிரவும் இறைவனை உணரவும் தான். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? சிறிது வசதி கிடைத்தவுடன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நினைத்து ஆன்மாவின் உண்மையான தேடலை மறந்து விடுகிறான். பிரார்த்தனைக்கு நேரம் இல்ல, தியானத்திற்கு மனம் இல்ல, இறைவனை நினைக்க கூட நேரம் இல்ல. உலக சுகங்கள் அதிகமாக அதிகமாக மனிதன் இன்னும் கீழே போய்கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் வாழ்க்கை வெறுமையாக ஆரம்பிக்கும். உடல் மாறும், உறவுகள் மாறும், செல்வம் மாறும், காலம் மாறும். அப்போதுதான் மனிதன் மேலே பார்த்து இறைவா என்று தேட ஆரம்பிப்பான். ஆனால் சில நேரங்கள் அதற்குள் மனம் பலவீனமாகி இருக்கும். அதனால்தான் ஞானிகள் சொல்கிறார்கள், இறைவனை தேடுவதற்கு சரியான நேரம் இப்போதே. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலக சௌகரியம் சில நேரம் நிம்மதியை தரலாம், ஆனால் இறைவனை மறக்க வைக்கும் சௌகரியம் மெதுவான அழிவு. அதனால் வாழ்க்கை உங்களை கீழே தள்ளுவதற்கு முன் நீங்களே இறைவனை நோக்கி உயர முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் உலகம் தரும் சுகம் நிலையற்றது, இறைவன் தரும் அமைதி மட்டுமே நிலையானது. சௌகரியம் சில நேரம் சிறையாகிவிடும். விழிக்காத ஆன்மா மெதுவாக அழியும். உலக சுகமா அல்லது ஆன்மா அமைதியா? இப்போதே விழித்துக் கொள்ளுங்கள். ஓம் நாம சிவாயா, 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 ஓம் நாம சிவாயா.